இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்கள் வெறும் கணிப்பு கெஸ்ஸிங் மட்டுமே. இது முழுக்க பொழுதுபோக்கு நோக்கத்திற்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன. இது எந்த விதத்திலும் உறுதி செய்யப்பட்ட வெற்றியை அளிக்காது. வெற்றி அல்லது தோல்வி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் அதிகாரப்பூர்வ கேரள அரசு லாட்டரி முடிவு, அஃபிஷியல் கேரளா லாட்டரி ரிசல்ட் மீது தான் அமையும். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு 2 நாளாகவே நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 057957 நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 5-0 அப்படிங்கிறது கொடுத்ததும் அதில் 5 அப்படிங்கிறது வந்துச்சு. சரி, இன்றைக்கி எப்படி நம்ம கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா தொடர்ச்சியாக 2 நாளாகவே வந்து நம்மளுக்கு ஒரே மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் வீடியோக்கு கீழே ஹைப்னு வந்துச்சுன்னா ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டே பாருங்கள். இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் எப்படி போர்டு விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9957. ஓகேங்களா, 9957. ஸோ ஒரு வெள்ளி சனி அப்படிங்கிற பேட்டர்ன் தான் எடுப்போம். பாருங்கள், கேரளா மற்றும் டிஎம் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி வரப்போகுது, என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம மெயினாக விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 3789. இந்த 3789 அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3789 4224 அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 84052294. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5643 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கடைசி வாரத்தில் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அந்த ட்ரா இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லை அப்படின்னா இப்போ எந்த பேட்டர்னில் அதே மாதிரி பேட்டர்னில் கொண்டு வருவானா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிற பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன் வழியாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுபடி நம்மளுக்கு என்ன ஆல் போர்டில் வருது, என்ன ஏபிசியில் வருது அப்படிங்கிறத இது மூலயமா நம்ம பார்த்துருவோம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ரிசல்ட் ஒரே தடவை நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. அது எந்த இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா 960 இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 960 வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம 960 2 இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு வந்து 9957 அப்படிங்கும்போது நம்மளுக்கு டிஏ அப்படின்னு 2 போர்ட்லேயும் நம்மளுக்கு டபுள்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி டபுள்ஸ் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறத நம்ம கெஸ்ஸிங்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணிகிட்டே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய போஸ்ட்டையும் டெய்லியும் பாருங்கள். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு லாஸ்ட் டைமாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3789 அப்படிங்கிறதுக்கு 4960 அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸோ 37894960 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நேற்று வந்த 9957 அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி வருதுன்னா 3க்கு 4 அப்படிங்கும்போது 9க்கு 0, 7க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 1, 8க்கு 6 அப்படிங்கும்போது 5க்கு 3, 9க்கு 0 அப்படிங்கும்போது 7க்கு 8. ஸோ 0138 அப்படிங்கிறது நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன். உங்களுக்கு கடைசியாக நான் எது எப்படி வருது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? 0138 இந்த பேட்டர்னில் நம்ம பார்க்கும்போது 9க்கு 0, 9க்கு 1, 5க்கு 3, 7க்கு 8, 0138. ஓகே, சரி. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எங்கே வந்துச்சு அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு இந்த 4226க்கு 4014 அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ 9957 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4க்கு 4னா 9க்கு 9, 2க்கு 0 அப்படிங்கும்போது 9க்கு 7, 2க்கு 1 அப்படிங்கும்போது 5க்கு 4, 6க்கு 4 அப்படிங்கும்போது 7க்கு 5. ஸோ 9745 அப்படிங்கிறது நம்மளுக்கு இது மூலியமாக வருது. ஸோ இதையும் நான் ஒரு பக்கம் எழுதிக்கிறேன். இது வந்து இந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் வெள்ளி மற்றும் சனி அப்படிங்கிற மாதிரி அந்த 2 நாட்களுக்கு வந்த ரிசல்ட்டை நம்ம இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8405. ஸோ இந்த இடத்துல 8405 இருக்குது. இந்த 8405க்கு நம்மளுக்கு வந்து 9957 அப்படிங்கும்போது 8க்கு 2னா 9க்கு 3, 4க்கு 2னா 9க்கு 7, 0க்கு 9னா 5க்கு 6, 0க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 9 அப்படின்னா 5க்கு நம்மளுக்கு 4. சாரி, இதில் நம்மளுக்கு 5க்கு 4. ஓகேங்களா?
ஸோ இதில் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு 4 வருது. 3 7 4 6. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 3 ட்ரா ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து 9957 அப்படிங்கிற பேட்டர்னுக்கு நம்மளுக்கு எடுத்தது 3 செட்டு என்ன அப்படிங்கிறது தெளிவாக இந்த சைடில் இருந்து காமிச்சா அது என்னங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சது வந்து 0138. ஓகேங்களா, நான் கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். 0138. அதுக்கு அடுத்தது 9745. அதுக்கு அடுத்தது 3746. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ காமனாக நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த இடத்துல 74 அப்படிங்கிறது வருது. ஸோ நான் வந்து எப்படி இதை கெஸிங்கில் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பிசியில் 74 அப்படிங்கிறதும் 74 47 46 64 அப்படிங்கிற மாதிரி நான் நோட் பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 44 45 46 47. ஸோ நான் வந்து 45 அதை பெருட்டினா 54. இது ஒன்லி பிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஒரு 6 செட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா காமனாக இருக்கிற நம்பர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஓகே ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுடைய கணக்கில் வந்து நம்ம இங்கே என்னென்னா அதான் 7447 4664 4554 அப்படிங்கிறத நான் பிசியில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எடுத்ததை வச்சு நம்ம இந்த போர்டில் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறதை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து தனியாகவே உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன். நம்ம மொத்தமாக 3 செட்டு தான் எடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு இப்போ கிடைச்சது இதில் நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக அப்படி காமிச்சிட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 0138 9745 3746. இப்போ நான் இங்கே வந்து பிசியில் நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் 74 47 பாருங்கள், 47 46 64 45 54. ஸோ இப்படி ரிப்பீட்டட் நம்பராக நம்மளுக்கு வருது. ஸோ 74 47 46 64 45 54 அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம்னா இதுக்கு அடுத்தது பிசிக்கு அடுத்தது நம்ம போர்டில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல இருக்கிற 7 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து 9. நேற்று வந்து 9, அதாவது நேற்று வந்து 0க்கு அப்புறம் 9 அப்படிங்கும்போது நம்ம பேட்டர்ன் இந்த பவர் நம்பர் கால்குலேஷன் அந்த வீடியோவும் ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் கூட பார்த்துக்கலாம். அதாவது 0க்கு அப்புறம் 9. ஓகேங்களா? 0க்கு அப்புறம் 9 அப்படின்னா 9க்கு அப்புறம் கண்டிப்பாக 3 தான். ஸோ 374 தான் நாம் வந்து போர்டில் நம்மளுக்கு வரக்கூடியது. 374. ஏ போர்டில் 3, பி போர்டில் 7, சி போர்டில் 4. ஓகேவா? சரி, அதுக்கடுத்தது டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாள் வந்து 3க்கு வந்து நேற்று 9, 3க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு டி போர்டில் வந்து 3க்கு 9 அப்படின்னா 9க்கு வந்து 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6734. ஓகே, டி போர்டில் நம்மளுக்கு 6 வரலாங்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா 6374. ஓகேங்களா? 6374. அதாவது 6ம் 7ம் ஒரு பேரு, 3ம் 4ம் ஒரு பேரு. 6374. அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் இன்றைக்கி. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதான் உங்களுக்கு இங்கே இந்த பேட்டர்ன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 3746 அப்படின்னு இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3746 வந்து
நம்மளுக்கு இங்கே இருக்கிற 6 7 3 4 அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. 6 அதாவது 9க்கு 6 9க்கு 3 5க்கு 7 7க்கு வந்து 4 6 3 7 4 அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறதுல எப்படி கண்டிப்பாக அதே மாதிரி 5க்கு வந்து 8 அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம ஆல் போர்டில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம இதில் வந்து ஏ போர்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 அல்லது 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 8. இதுதான் நம்மளுடைய ஏ போர்டும் சி போர்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் ஆன்லைனில் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனல்லையே ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் என்ன மாதிரி கம்மியாக வாங்கணும் அப்படிங்கிற நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் இருக்கான்றதை பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.